வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மக்களே, இப்போ நம்ம ஒரு நியூஸோடு வந்திருக்கிறோம். தயவுசெய்து இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய காதில் விழுற வரைக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை அன்பாக வேண்டி கேட்டுக்கிறேன். திருவாரூர் நீடாமங்கலத்தில் பழங்குடியினர் மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறாங்க. அவங்கள இப்போது இருக்கிற வீடெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டு நோட்டீஸ் ஒட்டி அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக அவங்க 2வது தலைமுறையாகவும் சிலவங்க 3வது தலைமுறையாகவும் வாழ்ந்த அந்த ஊரில், அந்த நீடாமங்கலம் கிராமத்தில் இருந்தவங்கள இன்றைக்கி திடீர்னு இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்? மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களை, உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்காகவா இல்லை உங்களுக்கு ஓட்டு போடாத பாவத்துக்காகவா நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து திருவாரூர் மக்களை, அதுவும் குறிப்பாக நீடாமங்கலம் அதில் இருக்கிற பழங்குடியினர் மக்களை, அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மை செய்யணும். ஏன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. மக்கள் கண்ணீர் விட்டு அழுதால், அது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த கண்ணீர் துளி பூமியில் விழும்போது அதனுடைய வேதனை என்னன்னு எப்பேற்பட்ட ராஜாவெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த வேதனை உங்களுக்கு வேண்டாம். தயவாக சொல்கிறோம். அந்த நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலத்தில் தயவு செய்து அந்த மக்களை போய் பாருங்கள். நீங்கள் ஏதோ முகமூடியெல்லாம் போட்டுக்கின்னு போய் பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லி பொய்யான செய்தி போடுறாங்க. நீங்கள் முகமுடி போடுறீங்களோ முகமுடி போடலையோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் நீடாமங்கலம் மக்களை நேரடியாக போய் பார்க்கணும். பார்க்கலைன்னா அட்லீஸ்ட்டு வீட்டு வசதி துறைன்னு ஒரு துறை இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த துறை சம்பந்தமான அமைச்சரையாவது அந்த நீடாமங்கலத்து மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நான் உங்களுக்கு வேறு இடம் தரோம், இல்லைன்னா அங்கே நான் பட்டா தரேன்னு சொல்லி முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள்.